பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியூடாக என்ன ஒரு இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்ல தேநீர் குடிப்பவரா நீங்க. அப்ப இந்த காணொலி உங்களுக்கு தான். வீடுகள்ல எப்பவுமே நாங்க மார்பிள் கப் இல்லாட்டி சில்வர் கப்ல தான் தேத்தனி குடிப்போம். ஆனா எங்கேயாவது பயணம் செல்லைக்கு தேநீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு. அப்ப அந்த டைம்ல நாங்க என்ன செய்வோம், பேப்பர் கப்ல தான் கடையில தேநீர் இருக்கும். அப்ப நாங்க அதை வேண்டி குடிச்சு கொள்வோம். ஆனா அந்த பேப்பர் கப்ல குடிக்கப்படுற தேநீரால புற்றுநோய் ஏற்படும் அபாயம் என கூறப்படுகின்றது. ஆனா இந்த பேப்பர் கப்ல குடிக்கப்படுற தேநீரால புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகம் என கூறப்படுகிறது. இந்த பேப்பர் கப்புகள் நுண்துளைகளால உருவாக்கப்பட்டது. இவ்வகை பேப்பர் கப்புகள்ல சுமார் 15 நிமிடத்துக்கு மேலாக சூடான திரவம் இருப்பின் அதிகமான நுண் மைக்ரோ பிளாஸ்டிக் தூள்கள் திரவத்துல கலந்து விடும் என்று கூறப்படுகின்றது. 15 நிமிடத்துக்கு அதிகமாக 100 மில்லி லிட்டர் திரவம் பிளாஸ்டிக் கப்ல இருப்பின் அதில் 25,000 மேக்ரோ பிளாஸ்டிக் தூள்கள் கலக்கும் அபாயம் காணப்படுகின்றதாம். எனவே ஒரு நாளைக்கு 3 தடவைகள் பேப்பர் கப்ல தேநீர் குடித்தால் அது காலப்போக்குல புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்பட்டிருக்கின்றது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் லெக்ஸி. தொடர்ந்து உங்களுடைய பிஎன் கமர்ஷியலுக்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்க போடுற காணொலி எல்லாவற்றையுமே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு.